ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை அமைதியாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு. கூடிய விரைவில் உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடை கிடைக்கும். அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் உனக்காக திறக்கப்படும். நல்ல பல விஷயங்கள் எல்லாம் நாளை விடியும் முதலே நடக்கத் தொடங்கும். உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் முடிவான நாளாக இந்த நாள் இருக்கும். நாளை விடியலே உன்னுடைய மகிழ்ச்சிக்கான துவக்கமாக இருக்கும். இது எப்படி சாத்தியம்? இன்றோடே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாளைய விடியல் முதலே நல்மாற்றங்கள் நடக்க தொடங்குமா? இது சாத்தியமா அப்பா என்றுதானே வினவுகின்றாய்? என் தங்கமே, இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேள். மனித வாழ்க்கையானது நிரந்தரமற்றது. ஒவ்வொரு 3 மாதத்திலும் ஒவ்வொரு பரிணாமத்தை மனிதன் வெளிப்படுத்தக்கூடும். தற்போதைய மனிதன் மனதை அடக்கி ஆள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று தன்னுடைய இலக்கை விட்டு விலகி செல்கின்றான். மனித மனமானது பம்பரம் போன்றது, சுழன்று கொண்டே இருக்கும். நிரந்தரம் இல்லாத உலகில் சாப்பிடாமல் ஒரு மனிதன் 30 முதல் 40 நாட்கள் வரை வாழ முடிகின்றது. மூச்சே இல்லாமலும் கூட 8 நிமிடம் உயிருடன் இருக்க முடிகின்றது. ஆசை இல்லாமல் ஒரு நிமிடம் மனிதனால் வாழ முடியவில்லையே. ஆம், இன்றைய காலகட்டத்தில் மனிதனின் வாழும் முறையானது மிகவும் சிதறிக் கொண்டிருக்கின்றது. அதனால் இன்பமும் துன்பமும் என்கின்ற சுழற்சி முறை அதிவேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று சந்தோஷமாக இருப்பவன் நாளை முதலே துக்கங்களை ஆள்கின்றான். இன்று இரவு வரை துக்கத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனோ நாளை விடியலிலேயே நல்ல செய்தியை கேட்டு சந்தோஷத்தை அடைகின்றான். அத்தனை அதிவேகமாக இந்த உலகம் இப்போது சுற்றி கொண்டிருக்கின்றது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. துன்பம் மனிதனை மனம் போன போக்கில் போக விடாமல் ஒரு எல்லைக்குள் அவனை கட்டுப்படுத்தும். ஓரளவிற்கு அவன் நிதானமாக இருக்க வழிவகுக்கும். துன்பத்தின் பாரமானது ஒருவரை எளிதில் நிலை குலைய செய்யும். அவற்றை அமைதியாக சிறிது காலம் தாங்க வேண்டும். பிறகு உன்னுடைய ஆளுமையினால் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். ஒவ்வொரு துன்பங்கள் வரும்போதும் சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கத்தான் வேண்டும். சரியான கால நேரங்கள் வரும்போது தன்னுடைய ஆளுமையையும் உடல் வலிமை, மன வலிமை என்று எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி அந்த துன்பங்களை முடித்து வெளிவர வேண்டும். அப்போது அந்த நொடியே உனக்கான விடுவு காலம் வந்துவிடும். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். உன்னுடைய துன்பங்கள் நீங்கி இன்பமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாருமே நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ எவரும் கிடையாது. அவரவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் தான் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர். அப்படித்தானே உன்னுடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளை நீ தவறு செய்திருக்கின்றாய். இப்பொழுதாவது உண்மையை உணர்ந்து கொள். நீ இயல்பாகவே நல்ல பிள்ளைதான். யாருக்கும் ஒருபோதும் கெடுதல் நினைத்ததும் கிடையாது, கெடுதல் செய்ய யோசித்ததும் கிடையாது. ஆனால் சந்தர்ப்பவாதங்களும் சூழ்நிலைகளும் சில சந்தர்ப்பவாதிகளுமே கூட நீ தவறு செய்யவும் உன்னை தவறாக யோசிக்க வைக்கவும் வைத்து விடுகிறார்கள் அல்லவா? போனது போகட்டும், விட்டு விடு என் செல்லமே. இதுவரை நடந்தது எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருந்திருக்கட்டும். இனிமேல் நடக்கப் போவது உனக்கான நல்லதாகவும் நீ நன்மைகளை செய்யக்கூடிய விதத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றேன். நிச்சயமாக நீ அதை உணரத்தான் போகின்றாய். உன்னுடைய பெருமாள் இப்போதே உனக்கு உத்திரவாதமாக நல்ல விஷயங்களையும் உனக்கு தேவையான விஷயங்களையும் மட்டும் மனதில் நிறுத்திக் கொண்டு வாழ்க்கையை ரசித்துக் கொண்டே வாழ பழகு. தெளிவற்ற மனநிலையில் தான் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு மனதில் நிம்மதியை இழந்து விடுவாய். குறை சொன்னவர் யார் என்பது இரண்டாவதாக பார். முதலில் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மைதானா? நிஜமாகவே உன்னிடம் குறை உள்ளதா? நீ தவறு செய்கின்றாயா என்பதை முதலில் யோசித்து பார். உனக்குள் ஏதேனும் தவறு இருந்தாலோ அல்லது குறைவுகள் இருந்தாலோ அதை நிறையாக மாற்றுவதற்கு தயங்காதே என் தங்கமே.
அது நிஜமாக இருந்தால் மாற்றிக்கொள். இல்லை, அவர்கள் வேண்டுமென்றே உன்னை குறையாகவும் குற்றம் சொல்லியும் பேசியிருந்தால் அவர்களை விட்டு விலகிவிடு. அதுவே சரியான மாற்றமாக இருக்கும். எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களையும் உறுதியான எண்ணங்களையும் வைத்துக் கொண்டால் நீ எண்ணியபடியே உன்னுடைய வாழ்க்கையை சுலபமாக உயர்த்தி காட்ட முடியும். எண்ணம் தானே உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. இதை ஒருபோதும் மறவாதே. எதிர்காலத்தில் நீ எப்படியெல்லாம் வாழ ஆசைப்படுகின்றாயோ, எப்படியெல்லாம் உன்னுடைய கனவுகள் இருக்கின்றதோ எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய கனவை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டபடியே உன்னுடைய எதிர்காலத்தை நான் அமைத்துக் கொடுக்கிறேன். நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய குழந்தைகளும் உன்னுடைய தலைமுறையே கூட சந்தோஷமாக வாழ்வதற்கான வேலைகளை நான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே. ஏனென்றால் இப்பொழுதுதானே நீ என்னை வணங்க ஆரம்பித்திருக்கின்றாய். இனி அதற்கான பலனை ஒவ்வொன்றாக நீ அனுபவிப்பாய். எல்லாம் சந்தோஷமான ஆனந்தமான அனுபவங்களாக மட்டும்தான் இருக்கும். உன்னுடைய மனதிற்குள் உள்ள தாழ்வு மனப்பான்மையை முதலில் தூக்கி போடு. உன்னுடைய திறமைக்கு நீயே தடை போடாதே என் செல்லமே. எல்லாமே என்னால் முடியும். எல்லா விஷயங்களையும் நான் நினைத்தது போலவே செய்து காட்டுவேன். எல்லோர் கண்முன்னாலும் செய்து முடித்து நான் சாதனை படைப்பேன் என உனக்குள்ளேயே ஒரு உறுதியை வரவழைத்துக் கொள். நீ நினைத்தபடியே உன்னுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன். மற்றவர்களை குறைவாக பேசிதான் உன்னுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை என் செல்லமே. அப்படி மற்றவர்களை நீ எப்போது மட்டம் தட்டி பேச நினைக்கின்றாயோ அப்பொழுதே உனக்குள் தலைக்கணம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. உனக்குள் திறமை இருந்தால், ஆற்றல் இருந்தால், தைரியம் இருந்தால் அதை வெளிக்காட்ட வேண்டுமே தவிர மற்றவர்களை மதிப்பு குறைவாக பேசவும் கூடாது. அவர்களை குறையும் குற்றமும் சொல்லக்கூடாது. உன்னுடைய மனதில் எப்போதும் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னவென்று தெரியுமா? என்னால் முடியும் என்பதுதான். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு நான் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்படாதே. அதற்கு பதிலாக யாரும் சபிக்காத அளவில் நான் உண்மையாக நேர்மையாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படு. நிம்மதியோடு நீ வாழ ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட வீணாகாதே. எல்லா நேரங்களையும் நீ அனுபவித்து சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஆனால் நிம்மதி இல்லாவிட்டால் ஒரு நிமிடம் என்ன, உன்னுடைய வாழ்நாளே வீணாகிவிடும் என் செல்லமே. அதற்காகத்தான் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்த சொல்கின்றேன். வாய்ப்பும் வார்த்தைகளும் யார் ஒருவரிடம் அழகாக பயன்படுகின்றதோ அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். உனக்கு நான் இப்போது காட்டுவது வேண்டுமானால் சிறு சிறு வாய்ப்புகளாக தோன்றலாம். ஆனால் இதன் மூலமாகத்தான் வரும் காலங்களில் நீ முன்னேறி வாழப் போகின்றாய். நம்பிக்கையும் பிரார்த்தனையும் இரண்டும் கண்ணுக்கு தெரியாதது. ஆனால் நான் சொல்வதை முழுவதுமாக நம்பி நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி சாத்தியமற்ற விஷயங்களை கூட நான் சாத்தியமாக்கி கொடுப்பேன் என்று இப்போது உனக்கு சத்தியம் செய்கின்றேன். உன்னுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பிறரிடம்